நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 25ஆம் பாகமாக இன்று கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக விவசாய நிலங்களில் பாம்புகள் இருப்பது நன்மைகள் மற்றும் விவசாயிகளுக்கான பாதுகாப்பு உத்திகளை பற்றி நம்முடன் உரையாடவிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கின அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அங்கமான சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் வனவிலங்கு அறிவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் திரு சி ஸ்ரீகுமார் அவர்கள். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு P. குமரேசன் அவர்கள் மற்றும் காவ்யா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் பாம்புகள் விவசாயிகளுக்கு எவ்வளோ நன்மை அளிக்குதுன்றதை பற்றி விரிவாக சொல்லியிருந்தீங்க சார். அந்த வகையில் பாம்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, பாம்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க சார். ஸோ பாம்புகளுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்குது சார், அதனோட கண் பார்வை எப்படி இருக்கும், பாம்பு தன்னோட இரையை எப்படி சார் கண்டுபிடிக்கும்? பொதுவாக சொல்லணும்னா கண் பார்வை குறைவு தான். இப்போ காலையில் வேட்டையாடுற பாம்பு, ராத்திரி வேட்டையாடுற பாம்புன்னு இருக்குது, டயனல் நாக்டர்னல் அப்படிமா. உதாரணத்துக்கு சாரை பாம்பு வந்து காலையில் வேட்டையாடுறது, அது கண் பார்த்திங்கன்னா நல்ல வட்ட கருவிழி இருக்கும், ஓரளவு அசையும் பார்வை இருக்குது, அதாவது மூவிங் விஷன் சொல்கிறது. அப்படி நம்ம சில மாதிரி உட்காந்தா அதுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஆனால் நம்ம அசைஞ்சோன்னா அந்த அசைப்பா. எலியெல்லாம் அப்படி தான் பிடிக்கும், ஓடுற எலி தான் பிடிக்கும். எலி நின்றுச்சுன்னா பாம்புக்கும் தெரியாது. தவளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தவி ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அந்த பாம்பு அப்படியே நாக போட்டு தேடிட்டுருக்கோம், அது ஓடும்போது தான் பிடிக்கும் அது. ஸோ கண் பார்வை சில பாம்புகளுக்கு உண்டு, லைக் நாகப்பாம்புக்கு ஓரளவு இருக்குது, சாரை பாம்புக்கு. ராத்திரி வேட்டையாடுற பாம்புக்கு கண் பார்வை வந்து ரொம்ப கம்மி தான். உதாரணத்துக்கு கண்ணாடி விரியன். இதுக்கு இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பல வித்தியாசமான உணர்வுகள் இருக்குது. பெரும்பாலும் எல்லா பாம்புகளும் நன்றாக மோப்பம் பிடிக்கும், வெரி பவர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படிமா, ஆல்ஃபேக்ஷன். அதுக்கு மோப்பம் பிடிக்கிற கருவி மூக்கு கிடையாது, நாக்கு. ஸோ நாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த நாக்கை வெளியே பிளவு நாக்கை வச்சு
இப்படி ஆட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ரசாயனங்கள்லாம் பிடிச்சி எடுத்துக்கொண்டு மேலே இருக்கிற ஒரு ஜேக்கப்சன்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற ஒரு உறுப்பில் போய் அனலைஸ் பண்ணும். எதில் இருக்கிறது எலியா இல்லை எட்வினா அப்படின்னு வித்தியாசம் தெரிஞ்சிடும் அதுக்கு. ஸோ எலின்னு இருந்தால் நம்ம கடிக்கலாம் அந்த மாதிரி. ரெண்டாவது வெப்பம். பாம்பு வந்து ஒரு ரொம்ப நுண்ணிய வெப்பம் மாதிரி. பெரும்பாலும் எல்லா பாம்புகளும் வெப்பத்தை வந்து பிரிவுபடுத்தி பார்த்துரும். சிலது வந்து பிட் வைப்பர்ஸ், இரவில் வேட்டையாடுற பாம்பு எல்லாமே வெப்பத்தை நல்லா பார்க்கும். ஒரு இருட்டில் வர ஒரு எலி வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஹோமியோதர்ம்ஸ், அதாவது ஒரே வெப்பநிலை வச்சுருக்கு. எலியும் நம்மளாம் ஒரே மாதிரி. மேமல்ஸ், பாலூட்டிகள் எல்லாமே ஹோமியோதர்ம்ஸ். வெளி சீதோஷ்ணம் டெம்பரேச்சர் என்ன இருந்தாலும் நமக்கு 37 இருக்கும். ஸோ நம்ம அது வந்து பளபளன்னு ஒரு மஞ்சள் நிலத்தில் ஜொலிக்கும் அதுக்கு. ஸோ இந்த மூன்றையும் கலவையாக வச்சு தான் பெரும்பாலான பாம்புகள் பார்க்குது. வெறும் பார்வை கிடையாது. பார்வை ஓரளவு இருக்குது, அது தவிர வெப்பம் என்ன இருக்குது, வாசனை என்ன இருக்குது, அதெல்லாம் அதிர்வுகள். ஒரு எலி நடந்து போகிறது இந்த தரையில் ஃபுட் ஃபால்ஸ் அப்படிம்பாங்க, அது வந்து கீழே படுத்துருக்கு பாம்புக்கு வயத்தில் தெரியும். ஸோ ஒரு எலி நடந்து வர்றது, உதாரணத்துக்கு வயல்லலாம் சருகு இருக்கும், சருகு மேலே சக் சக் சக்னு வர சத்தம்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றுபடுத்தி ஒரு பாம்பு வந்து அதனோட இரையை பார்க்குது. ஸோ பாம்புகளில் வந்து கேட்கும் திறன் உள்ளது, கட்டாயமாக இருக்குது. அதாவது தரை மூலம் வர அதிர்வுகளை நல்லா கேட்கும். காற்று மூலம் வர ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் லைக் ஓன்னு கற்றுனா அது கூட லேசாக கேட்கும் அதுக்கு. பட் பெரும்பாலும் அந்த அளவுக்கு ஒரு காது கிடையாது, இயர்ஸுங்கிறது அது கிடையாது. பட்டு ஒலியை வந்து தரை மூலம் கிரகிச்சிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போசிட் இமேஜ் தான் நம்மளையும் பார்க்குது, எலியும் பார்க்குது. ஸோ நம்ம ஒரு வயலில் நடந்து வரும்போது இவ்வளோ பெரிய உருவம் நமக்கு உணவு கிடையாது கட்டாயமாக, ஆனால் நம்மளை அது கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பயந்து தான் போய் நம்மளை எதிர்கொள்ளுது. அப்படி இருக்கும்போது மிதிக்கும் போது பயத்தில் கிடைக்குது. அதே இது ஒரு எலி ஓடி வரும்போது இது இவ்வளோண்டு உயிரினம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு கிடைக்குது. ரெண்டுக்குள்ள அதான் வித்தியாசம். சார் பாம்புகளில் வந்து அளவுகளில் வேறுபாடு இருக்குது சார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷ அளவுகள்லேயும் வேறுபாடு இருக்குங்களா சார்? ஆமாம். இப்போது ஒரு சின்ன பாம்பு பெரிய பாம்பு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்று சொல்லலாம், சுருட்டை விரியன் நாகப்பாம்பு, இல்லை சுருட்டை விரியன் கண்ணாடி விரியன் வச்சுன்னா, சுருட்டை விரியன் வந்து 30-40 சென்டிமீட்டர் தான் இருக்கும் சின்ன பாம்பு. கண்ணாடி விரியன் வந்து 4 அடி 5 அடி வரை போகலாம் பெரிய பாம்பு. இப்போ சுருட்டை விரியனோட விஷம் இந்திய பாம்புள்ள விஷத்திலே அதிக வீரியம் தன்மை கொண்ட விஷம் அது, சின்ன பாம்புனாலுமே. ஆனால் அதில் நிறைய பேர் மரணிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா சின்ன வாய், கடி எஃபிஷியன்சி, பைட் ரொம்ப கம்மி, சின்ன வாய், சின்ன பல். கண்ணாடி விரியன் பெரிய பாம்பு, பெரிய பல், ஆல்மோஸ்ட் 1.5 சென்டிமீட்டர் நீளம் வரக்கூடிய பெரிய விஷப்பல். ஸோ விஷம் அதிகமாக வரும். ஸோ விஷத்தன்மையை பொறுத்தவரை சின்ன பாம்போட விஷம் பெரிய பாம்போட விஷத்தை விட வீரியமானது இந்த வகையில் பார்க்கும்போது. குட்டி பாம்புன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் நாகப்பாம்பு பெரிய பாம்பு பார்க்குறாங்க, சில இதில் வீட்டில் குட்டி குட்டி பாம்பு, இந்த குட்டி நாகப்பாம்பு வருது. இந்த குட்டி பாம்பு வந்து நம்மளை கொல்ற அளவு விஷம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது. அந்த விஷமும் இந்த விஷயத்தும் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன நாகப்பாம்பு கடிக்கும்போது அந்த எவ்வளவு திறமையாக அவங்க தோலை உடச்சி உள்ள பல்ல செலுத்தி கடிக்கிறது, அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. விஷத்தோட அளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த விஷத்தோட வீரியம் அதே தான், அதை புரிஞ்சுக்கணும். அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் அப்படியே தான் இருக்கும். சின்ன பாம்போட விஷம் டாக்ஸிசிட்டி வந்து அதே அளவு தான், பெரிய பாம்பு மாதிரியே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த கடித்து அந்த விஷம் உள் செலுத்துகிற தன்மை வேணால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஸோ குட்டி பாம்புகளுக்கும் பெரிய பாம்புகளுக்கும் அளவு உண்டான விஷம் இருக்குமா சார்? அதே தன்மையுடைய விஷயம். ஓகே, அளவுன்னா பார்த்திங்கன்னா பெரிய பாம்புக்கு இயற்கையிலே பெரிய சுரப்பிகள், பெரிய அளவு விஷம் இருக்கும். ஆனால் குட்டி பாம்புக்கு அந்த சுரப்பிகள் சின்னது, சின்ன பல். ஸோ வர்ற விஷத்தோட அளவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த விஷத்தோட தன்மை, அதில் இருக்கிற வேதியியல் பொருள்கள் எல்லாமே ஏகதேசம் ஒரே மாதிரி. சார் பாம்புகள் கடிக்கும் முறைகளில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? பொதுவாக சொல்லணும்னா பாம்பு கோபமாக கடிக்கிறதே கிடையாது. கோபம் அப்படிங்கிற எண்ணம் வந்து விலங்குகளுக்கு பெரும்பாலும் கிடையாது. பயம்தான் பெரும்பாலும் மேலோங்கிய உணர்வு, அதுக்கு பயம்தான். பயத்தில் கடிக்கும், அதான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ப்ரொவோக்ட் பைட், தூண்டப்பட்ட கடி. இது எல்லாமே பயத்தில் கடிக்கிற கடி. நீங்கள் வந்து கிட்ட போயிருப்பீங்க, நீங்கள் மீச்சிருப்பீங்க, அது வலி ஏற்படுத்தும் கடிக்கிறது எல்லாமே தூண்டப்பட்ட கடி, பயத்தில் கடிக்கிற கடி. இந்த பயத்தில் கடிக்கிற கடியில் வந்து உங்களை கொல்லக்கூடிய எண்ணம் பாம்பு குறைவு தான், டிட்ரன்ஸ் தான் அதிகம், உங்களை எப்படியே விரட்டணுன்னு. கொல்லக்கூடிய எண்ணத்தில் கடிக்கிறது வந்து விஷக்கடி. அது வந்து ஒன்லி அந்த அதனோட உணவு விலங்குகளுக்கு மட்டும் வச்சுருக்குது. லைக் எலி, தவளை, இதுக்கெல்லாம் கடிக்கிறது விஷக்கடி. ஸோ இந்த பாம்பை எடுத்து இப்போ 4 பேரை வரிசையாக கடிக்க வச்சோன்னா நம்ம என்ன நினைப்போம்னா ஆளுக்கு அதிக விஷம், அடுத்த ஆளுக்கு கம்மி விஷம், அப்படி விஷம் குறைஞ்சே போகணும். அப்படி கிடையாது. ஹைலி வேரியபிள், ரொம்ப மாறுபட்ட தன்மையோடது. அவன் ஆளுக்கு விஷமே போகாமல் இருக்கலாம், 2வது ஆளுக்கு வந்து லேசாக விஷம் இருக்கலாம், 3வது ஆளுக்கு நிறைய விஷம் போகலாம். இது வந்து ரொம்ப மாறுதலுக்குரிய ஒரு அளவீடு. ஆனால் பொதுவாக என்ன சொல்லலாம்னா, இந்த பயந்து போய் கடிக்கும்போது, பாம்பு கடிக்கும்போது விஷம் உள்ளிறக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது கொல்லணும்னு நினச்சி கடிக்கும்போது விஷம் உள்ளிறக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கொல்லணும்னு நினச்சி மனுஷனை கடிக்குது அப்படின்னா, மனுஷன் வந்து தெரியாமல் ஒரு சிறு பிராணியோட
அளவு செய்யும்போது, உதாரணத்துக்கு ஒரு விவசாயி வந்து ஒரு பொந்துக்குள்ளே கைவிட்டு ஏதோ ஒன்று எடுக்க போகிறாரு, அந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்குது, அவர் விவசாயி பார்க்கல, அவர் விரலை மட்டும் பார்க்குது, அப்படி இருக்கும்போது அது விஷக்கடியாக இருக்கலாம். அதனால தான் முதல்ல ஒரு பாதுகாப்பு முறை என்ன சொன்னேன்னா, நமக்கு கண்ணில் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாத இடத்துல கையை விடக்கூடாது. இடுக்குகளில், பொந்துகளில், பரன் மேலே, இதுக்கு மேலே கை விட முடியும். நம்மளே ஏறி பண்ணுறது வேறு, கையை மட்டும் வச்சு தடவை பார்க்குறது வேறு. விவசாயிகள் நிறைய செல்லப்பிராணி வளர்க்குறாங்க சார். இப்போது நாய்களுக்கெல்லாம் வந்து பாம்பை கண்டறியும் திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் சார்? கட்டாயமாக அதான் முதல்ல சொன்னேன், பாம்பு அதிகமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா ஒரு நாயோ பூனையோ அல்லது கினி கோழின்னு சொன்னேன். இந்த எல்லா மிருகங்களும் நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்குன்னா, பாம்பு இருக்கிறத வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்துது, அவ்வளோ. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், நாய்க்கு வந்து அதிகமான மோப்ப உணர்வு இருக்குது, பூனைகளுக்கு நல்ல கேட்கும் சக்தி இருக்குது, எல்லாருக்கும் நல்ல மோப்ப உணர்வு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 3 அடியில் பார்க்குற பாம்பை வந்து அது 10 அடியில் அந்த பக்கம் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு அது இருக்கிறத வந்து நம்ம தெரியப்படுத்தும். இது ஒரு வயலில் ஒரு குறையும் கூட தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வயலில் வந்து பாம்பு வந்து ஒரு நாகப்பாம்பு பார்த்தோன்னா நாய் உடனே அதோட சண்டை போட்டு நாய் கடி வாங்குற நிலைமை இருக்குது. இதில் வந்து மனுஷன் கடி வாங்குறத விட விலங்குகள் கடி வாங்கணும்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் கடி வாங்குறத விட அந்த நாய் கடி வாங்குறது வந்து ஒரு அதர் ஆப்ஷன், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். ஸோ இப்போ நாய் அதுக்கு எப்படின்னா என்ன பண்ணலான்னா, நாய் வளர்த்துக்கிறது, நாய் பாம்பை கண்டுபிடிச்சோன்னே உங்கள் நாய் நீங்கள் கட்டி போட்டு அந்த பாம்பை விலக்கி விடுறது, பாம்பு போக வழி விடுறது. ஏன்னா பாம்பு ஏன் நாய் கடிக்குதுன்னா, அது நாய் கடிக்க போகும்போது பொதுவாக போய் வந்து இப்போ நாட்டு நாய் வந்து ரொம்ப திறமையாக பாம்பை கையாளும். அதே இது வீட்டு நாய் நீங்கள் வச்சுருக்க லேப் டாக்ஸ் அப்படிங்கிறவங்க பாமரேன் மாதிரி நேராக போய் கடி வாங்கிடுவது. பாம்பு நாய்களும் கடி வாங்கி மரணிக்கிற வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை வந்து பாம்பு இருக்கிற இடத்த தெரிஞ்ச உடனே நீங்கள் நாய்களை அப்புறப்படுத்தி கட்டி வைக்கிறது. பூனை பெரும்பாலும் கடி வாங்காது பாம்புகிட்ட, ஏன்னா அதுக்கு அவ்வளோ ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூனை பாம்பு இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பூனை ஜெயிச்சிடும். அவாய்ட் பண்ணி சின்ன பாம்புனா விலகி, ஏன்னா அது ரிஃப்ளெக்ஸ் அவ்வளோ அதிகம், அது அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பூனை கிட்ட போகும். தூரத்துலேருந்து கையால் அதை அடித்து பாம்பை கொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்கள் செல்லப்பிராணிகளை வந்து பாம்பை வந்து அங்கே இருக்கிற கண்டுபிடிச்சிச்சின்னா நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிகளை அப்புறப்படுத்திங்கன்னா அந்த பாம்பை நீங்கள் வந்து தட்டி விட்டோ விரட்டி விட்டோ பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மொபைல் நம்பர்ஸ் இருக்குது, டெலிஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வனத்துறையிலேருந்து, ஸ்னேக் ரெஸ்கியூஸ் சொல்லி. அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த பாம்பை பார்த்த பிறகு நீங்கள் வந்து அவங்ககிட்ட தொலைபேசியில் அழைச்சி அவங்கள அந்த பாம்பை எடுத்துன்னு போக சொல்லலாம். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் வயல்லேருந்து பார்க்கும்போது அவங்க எடுக்க மாட்டாங்க. வயல் பாம்பு இருக்க இடம், வீட்டிலேருந்து எடுப்பாங்க, வயல்லேருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ சிறு பிராணிகள், செல்ல பிராணிகள் வச்சுக்கிறது வந்து பாம்பு இருக்க நம்ம முன்கூட்டியே கட்டாயமாக தெரியப்படுத்தும். சில சமயங்களில் அதுவும் கடி வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாம்பு அது பார்த்த பிறகு நீங்கள் அதை விலக்கி கட்டி வச்சு, நாயை இழுத்து கட்டி வச்சு, பாம்பு இருக்கிற இடத்துல நாயை இழுத்து கட்டி வச்சுட்டு அந்த பாம்பை வந்து விரட்டி விடுறது சரியான வழியாக இருக்கும். நன்றி சார். சார், இந்த கின்னி கோழிகளுக்கு பாம்பை கண்டறியும் திறன் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? அதான் சத்தம் போடும். இன்றைக்கி தான் அந்த அதனோட வார்னிங் கால் இருக்குது, கீக்கின்னு சுற்றி நின்று அந்த பாம்பு போகிற இடம்லாம் கூட ஒரு ஊர்வலம் மாதிரி கூடவே போகும். அது இப்போ எங்கெல்லாம் பாம்பு போகுது அங்கெல்லாம் சுற்றி நின்று ஒரு இடைப்பட்ட தூரம் வச்சுக்கோம். அது பாம்பு கடி இடத்துலேருந்து அதை பார்த்துட்டே கத்திகிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல நின்று, இது பாம்பு மட்டும் கின்னி கோழி மட்டும் இல்லை, வயலில் சாதாரணமாக தென்படுற பறவைகள், சாம்பல் பறவை ஆகட்டும், உங்களுக்கு இது பேப்லஸ் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி பறவைகள், சாம்பல் குருவி, இது எல்லாமே வந்து ஒரு பாம்பு ஒரு மரத்தில் இருந்துச்சு, அந்த ஒரு மரத்தை சுற்றி ஒரு பெரிய அரவம் கேட்டுச்சுன்னா, பறவைகள் அரவம், அங்கே வந்து ஏதோ ஒரு வேட்டை விலங்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பூனையாக இருக்கலாம், ஒரு பாம்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மரத்தில் பழம் ஏதோ எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு பலாப்பழமோ மாமரமோ ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் போகிறீங்க, அங்கே ஒரே பறவைகளோட சத்தம் கேட்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து கட்டாயமாக அதில் ஒரு பாம்பு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது கொஞ்சம் கவனமாக கையாளலாம். ஸோ செல்லப்பிராணி மட்டும் இல்லை, இயற்கையில் இருக்கிற மிச்ச பிராணிகளுக்கும் பாம்பு மேலே ஒரு பயம், ஒரு மரியாதை இருக்குது, தங்களை கொல்லலான்னு. ஸோ பறவைகள் இருந்தாலும் பாம்பு எங்கே இருக்குன்னு இப்போ காட்டி கொடுத்துரும், சுற்றி நின்று கத்திகிட்டே இருக்கும், காக்கா, எல்லா பறவையும். அதில் கினி கோழியும் அதில் ஒரு வகை. கினி கோழி நம்ம நாட்டுக்கோழியும் பண்ணுவது, பட் கினி கோழியும் காட்டி கொடுக்கும். நன்றி சார், ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. விவசாயிகள் பயிர்களை தவிர மாடு, கோழி போன்ற நிறைய கால்நடைகளையும் வளர்க்குறாங்க சார். அதை பாம்புகிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறது? அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. பிகாஸ் வயலில் வந்து இப்போ கோழியோட கூட்டுக்குள்ளே பாம்பு வந்து முட்டையை சாப்பிட்டு கோழி குஞ்சை கொண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். இது வந்து இந்த ஹவுசிங், இந்த பறவைகளோட ஹவுசிங் வந்து பக்காவாக இருந்தால் போகிறோம். அதனோட யூஸ்வலாக கம்பி வலை போட்டிருப்பாங்க, அந்த கம்பி வலையோட கண் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஃபேமாக வச்சு கோழியை உள்ளே அடைச்சி வச்சுக்கிற சமயத்தில் சரியாக பூட்டி வச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, கோழி இருக்கிற இடத்துல கோழி தீவனம் கொட்டி வச்சுருப்பாங்க, முறையாக பராமரிக்க மாட்டாங்க. கோழி தீவனம் இருக்கும்போது அங்கே எலி வரும், எலி பின்னாடி பாம்பு வரும், பாம்பு வந்தோடனே அது கோழியை சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ தீவன அறை தனியாக வச்சுக்கணும். கோழியும் தீவனத்தையும் ஒரே அறையில் வைக்காமல் தீவன அறை கொஞ்சம் தனியாக வச்சிங்கன்னா அதை வந்து சொன்ன மாதிரி சரியாக பாதுகாக்கணும். தீவனம் வந்து மூணு வெளியே செதறி கிடக்காம வேறு. இது வந்து ஒரு செயின் மாதிரி, ஒரு வலை தொடர்ச்சி மாதிரி. அந்த பூச்சி வரும், அதுக்கப்புறம் எலி வரும், தவளை வரும், பின்னாடியே பாம்பு வரும். இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கோழியில் அடைச்சிருக்க அந்த அடைப்பிடம் வந்து
சரியாக மூடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வலையோட கண்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். பெரிய கண்கள் இருக்கும், பாம்பு உள்ளே போய்க்கும். உள்ளே போய் வந்து கோழி நிறைய சந்தர்ப்பங்களில் உள்ளே போய் கோழி கொஞ்சம் சாப்பிட்டு வெளியே வர முடியாமல் பாம்பு எடுத்துக்கலாம் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அதை வந்து அந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். கால்நடைகளுக்கு பாம்பு கடி ரொம்ப, அதாவது அடைப்பிடத்தில் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். பாம்பு கால்நடைக்கு பெரும்பாலும் எங்கே நடக்குதுன்னா மேய்ச்சல் நிலத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது தான் மூக்கு பக்கத்தில் கடி வாங்குறதுலாம் அதிகமாக இருக்கும். அடைப்பிடத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது படுத்திருக்க பாம்பு மாட்டையோ ஆட்டையோ அவ்வளோ கடிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதுக்குமே வந்து இப்போ வந்து கோழி மாதிரி சரியாக ஒரு வீட்டில் போட்டு மூடி வைக்க முடியாது. வெளிச்சம் அதிகமாக வச்சு சுத்தமாக வச்சுருந்தா போகிறோம். பெரும்பாலும் அந்த இடத்துல பாம்புகள் வராமல் இருக்கும். நன்றி சார், ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க. தானிய கிடங்குகளுக்குள்ளே பாம்பு வராமல் எப்படி சார் தவிர்க்கலாம்? தானிய கிடங்குள்ள பாம்பு தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம், பட் தவிர்க்கிறது பிகாஸ் அது வந்து அதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு அடைப்பிடம். இருட்டு இருக்குது, வெப்பம் இருக்குது, அண்டு தானிய கிடங்குனால எலியும் வருது. ஸோ இது எல்லாமே பாம்புகளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இந்த கிராக்ஸ் அண்ட் க்ரெவிஸ்வாங்க, சின்ன சின்ன ஓட்டைகள். இந்த ஓட்டைகள் இல்லாமல் சுத்தமாக தவிர்க்கிறது எல்லாமே நல்லா பூசி கரெக்டாக வச்சிட்டோம்னா என்ட்ரி. இப்போ மேலே உள்ள இப்போ எலி தவிர்க்கிறதுக்கு ஒரு கேப் வச்சு வீடு கட்டுவாங்க. அது மாதிரி மேலே ஏறுற இடத்துல வந்து பாம்பு ஏற முடியாதபடிக்கு சரிவுகள் அல்லது கம்பிகள் வச்சு கட்டலாம். அது ரொம்ப கஷ்டம்தான் அது. பட் எப்பவுமே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது முறையாக முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த விதமான வழியும் இல்லை. இப்போ வந்து தானிய கிடங்கு அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி கொட்டி பண்ணுறது வந்து பழைய பழக்கம் அது. இப்போ வந்து தானியங்களை வந்து மூட்டையில் போட்டு தனியாக தான் சேமிக்கிறாங்க. ஸோ அப்படி சேமிக்கும் போது சொல்கிற மாதிரி மானாவாரியாக போட்டு குப்பை மாதிரி போட்டு வைக்காமல் அதை வந்து முறையாக அடுக்கிறது. அதாவது தரையிலேருந்து செவத்தோடு சேர்த்து டம்ப் பண்ணி வைக்காமல் ஒரு செவத்துலேருந்து ஒரு அடி இடம் விட்டு தரையிலேருந்து ஒரு அடி எழுப்பி 2 ரீப்பர் போட்டு அது மேலே முறையாக அடுக்கி வச்சிங்கன்னா பாம்பு அதுக்குள்ளே அன்றக்குள்ள வாய்ப்பு கம்மியாக இருக்கும். நன்றி சார், சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இப்போ பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், பாம்புகளை சுற்றி நிறைய மூடநம்பிக்கை இருக்குது சார். ஸோ இந்த மூடநம்பிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன மூடநம்பிக்கைகள் பெரும்பாலுமானதாக இருக்குது? இதில் எது சார் பொய்? பாம்புகளை பற்றி புழக்கத்தில் இருக்கிறதுல 70% வந்து பொய்கள் தான். பாம்பை பற்றி என்ன சொன்னாலும் மக்கள் வந்து நம்பிடுவாங்க. பாம்பு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணாலும் நம்பிடுவாங்க. அந்த அளவில் தான் இருக்குது. பெரும்பாலான உண்மை நம்ம நினச்சிக்க எல்லாமே மித்து தான். சாதாரணமான மித்து என்னென்னா, ஒன்று நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழி வாங்குறது. அது வந்து நடக்க போகிறதில்ல. ஏன்னா பிகாஸ் நம்மளை வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடையாள வித்தியாசம் காட்டி ஒரு பாம்பு வந்து ஒரு பிளான் போட்டு வர மாதிரி அது நடக்காது. ரெண்டாவது, இந்த கொம்பேரி மூக்கன் வந்து கடிச்சிட்டு அவரை வந்து செத்துட்டாராம் பார்க்குறதுக்கு மரத்தில் ஏறி பார்க்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் அதுக்கு வந்து ஒரு வன்மம் கிடையாது. ஒரு பாம்புக்கு வந்து ஒருத்தர் கடிச்சிட்டு, கொம்பேரி மூக்கு முதல்ல வந்து விஷம் இல்லாத பாம்பு. அது கொத்தினப்புறம் சுடுகாட்டில் போய் அவரை எரிக்கிறாங்களான்னு பார்த்து மரத்தில் வந்து பார்த்து எரிக்காட்டி திரும்பி வந்து கடிக்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் போய். இன்னொன்று, பால் குடிக்கிறது. இது வந்து வழக்கமாக நம்ம இந்து மதத்தில் எஸ்பெஷலி இருக்கிற ஒரு மித்து. பாம்பு பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு புத்துக்குள்ளே போய் பாலை ஊற்றுறது. அது வந்து பாம்பு புத்துக்குள்ளே பாலை ஊற்றுனா மண்ணெலாம் போகுது அந்த பால் இல்லையா? பால் மட்டும் குடிச்சு வாழ பாம்பு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இயற்கையில் நம்ம அதை பார்த்தோன்னா, காட்டில் இருக்கிற பாம்பு எங்கே போய் பால் குடிக்கும்? இங்கே நீங்கள் பால் குடிங்க. காட்டில் இருக்கிற பாம்பு, ஏன்னா 90% பாம்பு காட்டில் தான் இருக்குது. அது எங்கே போய் பால் குடிக்கும்? இன்னொன்று சொல்லுவாங்க, பாம்பு வந்து பால் ஊட்டி விலங்குகளோட காலை சுற்றிட்டு அந்த மடியிலேருந்து பாலை உறிஞ்சும் அப்படிங்கிற. பாம்புக்கு உரிய முடியாது. ஏன்னா உரியற தன்மை சாஃப்ட் பேலட்னு வேணும். நம்ம மேல் தாடையில் வந்து இந்த மேல் வாய் வந்து சாஃப்டாக இருக்குது தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ப்ரெஷர். அந்த இது பாம்புக்கு கிடையாது. ஸோ பாம்பு பால் குடிக்கிறதில்ல. நான் சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் ஒரு பாம்பு எடுத்துகிட்டு வந்தான், பாம்பு பால் ஒரு பேக்கெட்டை கீழ்ச்சி வச்சா லப்பக்கு லப்புன்னு குடிச்சிது அப்படின்னு. கட்டாயமாக. ஏன்னா வெயிலில் தூக்கிட்டு வர பாம்பு தண்ணி நிறைய குடிக்கும். பாம்பு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கொக்கோவில் ஊற்றினாலும் அது குடிச்சிடும். அது பாம்பு உணவுக்காக குடிக்கிறது கிடையாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு பாலூட்டிகள் இதுதான் சாப்பிடும். சிறு பாலூட்டிகள் அல்லது உயிருள்ள விலங்குகள் தான் சாப்பிடும். முட்டை சாப்பிட்ற பாம்பெல்லாம் இருக்குது. முட்டையை மட்டும் சாப்பிட்ற பாம்பு இருக்குது. மரங்களில் ஏறி கூடுகளுக்குள்ளே போய் முட்டை எக் ஈட்டர்ஸே தனியாக இருக்குது. ஸோ பெரும்பாலும் பாம்பு முட்டை பிகாஸ் அதில் லைஃப் இருக்குது, அதனால் சாப்பிடுவது. ரெண்டாவது, நாக மாணிக்கம் அப்படிம்பாங்க. வயசான பாம்புக்கு வந்து தலையில் வந்து ஒரு ஜொலிக்கும், ஒரு ஜுவல் இருக்கும். அதை வந்து வெளியே வச்சுட்டு இறைய தேடும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து விஷப்பாம்புகள் சில சமயம் அந்த விஷம் வந்து வெளிப்படாத சந்தர்ப்பத்தில் வயசான பாம்புக்கு அந்த விஷம் வந்து கட்டியாயிரும். அது ஒரு கருப்பு அமார்ஃபஸ் விலை இல்லாத ஒரு விஷ பையில் வந்துருக்கும். அதை வந்து சயலோலித் அப்படிம்பாங்க. இதுக்கு எந்த விலையும் கிடையாது. அதனால் நாகமாணிக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்நடை மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, சார் நான் ரோட்டில் போயிருந்தேன், ஒரு பாம்பாட்டி வந்து ஒரு நாகப்பாம்பு எடுத்து தலையை தட்டினாப்புல அந்த கல் விழிஞ்சு 500 ரூபாய் கொடுத்தாப்புல அப்படின்னு. இதெல்லாம் அவங்களே ஏற்படுத்துறது. அந்த தோலை கீறி உள்ளே வந்து அந்த கல்லை வச்சுருவாங்க. அந்த விஷம் இருக்கிற பாம்பெல்லாம் வயசான பாம்பு, அதுக்கு முடி முளைச்சிருக்குன்னு அந்த பன்னியோட முடி எடுத்து இங்கே சொருகி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிராணி வதை, வேற ஒன்றும் இல்லை. அதனால் எந்த பாம்பும் நமக்கு ரத்ன கல் ஒன்றும் கொடுக்குற வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னொன்று இச்சாதாரி பாம்பு.
பாம்பு வயசாச்சுன்னா மனுஷனாக மாறுறது, நீயா படம் வந்ததுலேருந்து அது எப்பவுமே இருக்கிற ஒரு எண்ணம். ஒரு பாம்பு மனுஷனாக மாறுறதுக்கு வந்து லாஜிஸ்டிக் டைனமிக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் சின்ன வயசில் இருக்கும்போது, மரத்தில் இருந்து ஒரு பள்ளி வந்து ராத்திரி மனுஷனாகும் அப்படின்னு. ஆனால் 4ஆம் கிளாஸ் போனேன் அது தப்புன்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் இன்னுமே வயசானப்புறம் அப்படி நினச்சிருக்க தப்பு. எந்த ஒரு பாம்பு வந்து வயசான இறந்து போக வழி அது மனுஷனாக வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது, உண்மைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாம்புகள் வயசான பாம்பாய் சாகும், அவ்வளோதான். அது வந்து வேற ஒரு விலங்காக மாறுறதுக்குள்ளது. உங்களுக்கு பரிணாம வளர்ச்சி பார்த்திங்கன்னா முதுகெலும்புள்ளவை, மீன், தவளை, அதுலேருந்து ஊர்வன நடுவில் இருக்குது. இந்த பக்கம் பறவைகள் போயிடுச்சு, இந்த பக்கம் பாலூட்டிகள் வந்துருக்கு. ஸோ அது ஒரு வேறு ப்ராசஸ். அது இது தவிர பல மித்ஸ் இருக்குது. பொதுவாக இருக்கிற மூட நம்பிக்கை இதுதான். சார், நல்ல பாம்பை மிதிச்சா அது திரும்ப வந்து பழி வாங்கணும்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் உண்மையா சார்? அதாவது பழி வாங்கிறது வந்து ஒரு பயங்கரமான புத்தி, மூளை அறிவு வேணும் அதுக்கு. அதாவது இவர் தான் சுப்பிரமணி, இவர் இந்த சட்டை போட்டிருக்காரு, இவர் இந்த நேரத்தில் இங்கே போவார், அவர் போய் அந்த மாதிரி ஒரு அறிவு எந்த பாம்பும் கிடையாது. அது வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம பரிணாம வளர்ச்சியில் நம்மளோட பல மடங்கு கீழே இருக்கிற ஒரு லோவர் வெர்டிபிரேட். அது அதனோட அறிவு அவ்வளோதான். அது அறிவு வந்து பை ரீசனிங் கிடையாது, எல்லாமே வந்து அதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். அது நீங்கள் மிதிக்கும்போது தப்பிச்சு ஓடிச்சுன்னா அது ஓடி, நீங்களும் ஓடிடலாம். அது உங்களை வந்து பழிவாங்க வரக்குள்ள வாய்ப்பு கட்டாமல் கிடையாது. ஆனால் ஒரு பாம்பை அடித்து அந்த லேபிள் சொல்ல பாம்பை அடித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இன்னொரு பாம்பு அங்கே வந்துச்சு அப்படின்னு அது வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அடிக்கும்போது பல வகையான ஃபெரமோன்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது வாசனை பயாலஜிக்கல்ஸ். அது பாம்புகள் தங்களுக்குள்ளேயே வந்து கருத்து பரிமாற்றம் பண்ணுறது வந்து இந்த ஃபெரமோன்ஸால் எல்லாம் தான். ஸோ அந்த அடிக்கும்போது அந்த ஃபெரமோன் செக்ரெட் ஆகி அந்த வாசனையில் பாம்பு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வரதே ஒழிய யார் அடித்தா பார்த்து நான் அவங்கள வந்து சரி பண்ணிடுறேன் அதுக்காக வர்றது கிடையாது. ஸோ எந்த பாம்புமே வந்து பழி வாங்காது. நன்றி சார். சார், இந்த திரைப்படங்கள்லாம் நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். ஏற்கனவே கொத்தின பாம்பை பிடிச்சி திரும்ப கடிக்க விட்டோம்னா விஷமுறிவு ஏற்படும், அந்த விஷமெல்லாம் நீங்கிரும்னு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? இன்னும் கொஞ்சம் விஷம் உள்ளே போய் சாகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைங்களா? பாம்பு உரிய அதெல்லாம் வந்து பாம்பு கடிச்சு எடுத்துட்டு அது இறந்துரும். இல்லைங்க, பாம்பு கடித்தா ஒரே மாற்று வழி வந்து விஷமுறிவு, ஆன்டிவெனின், இந்தியன் ஸ்னேக் வெனம், ISVங்கிறது. இது வந்து பாம்பு விஷத்துலேருந்து பண்ணுறது தான். விஷத்தை வந்து பிற விலங்குகள் கொடுத்து அதில் வர அந்த எதிர்வினை ஆன்டிபாடிஸ் எடுத்து பியூரிஃபை பண்ணி வச்சுருக்கிறது. அது ஒன்று தான் இப்போதைக்கு அறிவியல் பூர்வமாக ஒரே வழி பாம்பு விஷத்தை முறிக்கிறதுக்கு. வேறு எந்த வழியும் நிறைய சொல்லுவாங்க, இந்த மூலிகை இருக்குது அந்த எதுவுமே வந்து இதுவரை அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்படாத வழிகள் தான் அது. ஸோ வெனமஸ் பைட்ஸ் ASV தான். அதுக்காக இன்னும் அதே பாம்பு எடுத்து வந்து கடிச்சிங்கன்னா திரும்பி இன்னும் கொஞ்சம் விஷம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவார், அவ்வளோதான். பாம்புகள் இனப்பெருக்கம் எப்படி பண்ணுதுங்க? பாம்புகள் முதுகெலும்புள்ள மாதிரி ஆண் பெண் தனியாக இருக்குது, அண்டு இணை சேரும் பருவமும் தனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக பாம்பு ரெண்டும் ஆடிட்டு இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா, இணை சேருது அப்படிங்க. அது இணை சேருது கிடையாது, அது சண்டை. அதாவது ஒரு இணை சேர பருவமுள்ள ஒரு பெண் பாம்பு இருந்துச்சுன்னா அதை இதுதான் அந்த சொன்ன இந்த ஃபெர்மோன்ஸ் அந்த வாசனை அறிஞ்சிட்டு அந்த இடத்துல பல ஆண் பாம்புகள் வரும். அதில் வந்து எந்த பாம்பு இணை சேரணுங்கிறதுக்கு அது சண்டை போடுறது தான் நீங்கள் பார்க்குற அந்த ஆடிட்டு இருக்கிறது. ஸோ அது பொதுவாக கொத்தாது, இன்னொன்று மேலே ஏறி அதை கீழே தள்ளி விட பார்க்கும். கீழே தள்ளி தோற்ற பாம்பு போயிடும், அந்த ஜெயிச்ச பாம்பு இணை சேரும். இது ஆக்சுவலாக இவல்யூஷனில் வருது, பெஸ்ட் வில் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மேட். ஸோ இணை சேர்றது வந்து பாம்புக்கு வந்து அதில் மேமல்ஸ் பாலூட்டி மாதிரி இல்லாமல் பொதுவான ஆசனவாய் மட்டும் இனப்பெருக்க ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ மேல்ஸ் ஃபீமேல் அந்த இடத்துல மேட் பண்ணி அது எந்த வகை பாம்பு, அதாவது சில பாம்புகள் முட்டையிடும், சில பாம்புகள் குட்டி போடும். இப்போ நாகப்பாம்பு, சாரப்பாம்பு எல்லாமே முட்டையிடும். கண்ணாடி விரியன், பச்சை பாம்பு இதெல்லாமே குட்டி போடும். நன்றி சார், ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இந்த பாம்புகளில் முட்டையிடுவது, குட்டி போடுவதுன்னு தனித்தனி வகைகள் இருக்கா சார்? ஆமாம், இது ஒன்று. இப்போ விவசாய நிலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளே சொல்லுவாங்க பாம்பு முட்டை ஒரு திடீர்னு இடத்துல பார்க்கும்போது மண்ணுக்குள்ளே பார்த்தோன்னா அல்லது ஒரு மறைவிடத்தில் பார்த்தோன்னா ஒரு 10-20 வெள்ளை கலரில் நீல வாக்கில் இருக்கிற முட்டைகள் நிறைய இருக்கும். ஆனால் அது கோழி முட்டை மாதிரி ஒரு விரைப்பான தோல் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அழுத்தின மாதிரி. இதெல்லாமே பாம்பு முட்டைகள் தான். இது வந்து சார பாம்போட முட்டையாக இருக்கலாம் அல்லது நல்ல பாம்போட முட்டையாக இருக்கலாம். சில பாம்புகள் குட்டி போடும். உதாரணத்துக்கு கண்ணாடி விரியன்ஸ் எல்லாமே வயலில் வந்திருக்கு, அதை பிடிச்சி ஒரு பையில் வச்சுருப்பாங்க. வனத்துறை வந்து திறந்து பார்க்கும்போது உள்ள 40 குட்டி இருக்கும். ஏன்னா பெண் பாம்பு முழு நிறை கர்ப்பத்தில் இருக்கிறத எடுத்து உள்ள வச்சுருப்பாங்க, அது குட்டி போடும். அதே மாதிரி பச்சை பாம்பு குட்டி போடும். ஸோ இந்த மாதிரி சாரப்பாம்பு இதனோட முட்டைகள்லாம் வயலில் கிடந்திருந்தால் அதை எடுத்து அப்புறப்படுத்தி அதை அழிக்காமல் அங்கேயே விட்டுருணும். பெஸ்ட் வந்து அங்கே அது வந்து நமக்கு உதவி தான் பண்ணுது, அதனால் அங்கேயே விட்டுருணும் அது. ஸோ முட்டை போடுற பாம்பு, குட்டி போடுற பாம்பு, இது ரெண்டும் தனி பிரிவுகள். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற மலைப்பாம்பு
நம்ம இங்கே சாதாரண பார்க்குற ராக் பைத்தன்கிறது வந்து முட்டையிட்டு அடகாக்கும். அது சுற்றி ரப்பர் மாதிரி உட்காந்துட்டு அந்த உடலை வந்து அதிர்வு பண்ணி வெப்பம் கொடுத்து அடகாக்கும். அதே இது தென் அமெரிக்காவில் இருக்கிற மலைப்பாம்பு வகை அனகொண்டா எல்லாமே குட்டி போடும். ஸோ இதில் பல வித்தியாசங்கள். எவல்யூஷனில் தே பிரான்ச் இன்டு வைவிபாரஸ் அண்ட் ஓவிபாரஸ். வைவிபாரஸ் அண்ட் ஓவிபாரஸ். இப்போ நீங்கள் மலைப்பாம்புகள் வந்து அடைகாக்குன்னு சொன்னீங்க. இப்போ நல்ல பாம்புகள் முட்டைகள், சாரப்பாம்பு முட்டைகள்லாம் வந்து அடைகாக்காது. அதுவாக பொதுவாக அடைகாக்கிறது இல்லை. அந்த இடத்துல முட்டை போட்டு தே அபேண்டன். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருக்கும். முட்டை பொரியிற சமயத்தில் வெளியே போயிடும். பொதுவாகவே அந்த குஞ்சு வந்து பொரித்து வெளியே வர சமயத்தில் பெரும்பாலும் அந்த தாய் அங்கே இருக்கிறது இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் அதை சாப்பிட்ரும், அதனால் வெளியே போயிடும். அடைகாக்கிறது வந்து சில பாம்புகள் லைக் மலைப்பாம்பு ஆகும். முட்டையை பேணி காக்கிறது வந்து இன்னொன்று ராஜநாகம். அதுக்கு ஒரு கூடு கட்டும். அது இலையெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கூடு மாதிரி கட்டும். மிச்ச பாம்பெல்லாம் அப்படியே ஒரு மறைவான இடத்துல இடுக்கில் வந்து முட்டை போட்டுரும், அல்ல மண்ணுக்கு ஓரமாக மறைக்கிற மாதிரி முட்டை போட்டு போயிடும். இது வந்து ஒரு கூடு கட்டி முட்டை போட்டு அதை பாதுகாக்கும். மிச்ச பாம்பு பாதுகாக்கிறதும் இல்லை. பெரும்பாலும் முட்டை போட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அது போயிடும். அது அந்த முட்டை தன்னால் பொறிச்சு ஒவ்வொரு பாம்பும் தன்னைத்தானே பாதுகாத்து வெளியே வந்துடும். நன்றி சார். இப்போ நம்ம பெரும்பாலும் சார் இந்த சுற்றுலா தலங்கள் போகிறப்போ, வெளியே போகிறப்போ, அப்போ வந்து நம்ம பாம்புகள் சில இடங்களில் வந்து நம்ம கையிலேயே கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பாம்புகள்லாம் கடிக்க மாட்டேங்குது சார். அது எப்படி சார்? பழக்கப்படுத்திக்கும். அதாவது பாம்பு வந்து நமக்கு நண்பர்கள் ஆகிறது கிடையாது. இப்போது நாகப்பாம்பே ஒன்று நீங்கள் வயல்லேருந்து பிடிக்கிறீங்க, முறை பிடிக்கிறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப பயம் அதிகமாக இருக்கும். என் வீட்லேயே நான் வச்சுருக்க பாம்பு அவ்வளோ பயம், கொஞ்சம் நம்மளுக்கு பழகிக்கும். அதுக்காக என்னை தெரியும் பாவான்னு கூப்பிட்டா நாய் மாதிரி வரும்னு அப்படி கிடையாது. பாம்புகளை அந்தளவு அறிவு கிடையாது. பட் கொஞ்சமாக நம்மளை டாலரேட் பண்ணிக்கும், சகிச்சுக்கும். அது அவ்வளோதான். இன்னொன்று, இந்த பாம்பாட்டிகள் மலைப்பாம்பை கொண்டு வந்து வீட்டில் வந்தோடனே ஒருத்தர் கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா நம்ம மலைப்பாம்பு வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது வந்து கழுத்தை சுற்றி ஒரு சுற்று போட்டாலே நமக்கு மூச்சு விட முடியாது. அது அப்புறம் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஸோ நாகப்பாம்பு அடித்தா கூட 1.5 மணி நேரம் இருக்குது நமக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து 30 நொடிகள் தான் மூச்சு பிடிக்கிறது. ஸோ அது வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது. அதாவது பாம்பு விவசாய நிலங்களில் அங்கங்கே பாம்பு தோல் உரிச்சு இருக்கிறத பார்த்துருக்குறோம். அது வந்து பாம்பு தோல் உரிக்கிறதுனா என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் நம்ம பிற விலங்குகள் எப்படின்னா அதனோட வெளி தோல் அந்த அணுக்கள் வந்து இறந்து போகும்போது அப்படியே ஊந்துட்டே இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த இடத்துல எல்லாம் ஊந்துட்டே இருக்குது. பாம்புக்கு அப்படி ஊதுறது கிடையாது. ஸோ வளரும்போது அதுக்கு வளர்ச்சியை வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு அந்த தோல் எடுத்து புதுசாக உள்ளே வந்தால் தான் முடியும் அதுக்கு. ஸோ பாம்பு எவ்வளவு அடிக்கடி சாப்பிடுதோ, எவ்வளோ வளருதோ, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தோல் இருக்கிற அவசியம் வரும். ஒரு வருஷத்துக்கு 2 முறையோ 4 முறையோ 6 முறையோ அது தோல் இருக்கும். இந்த தோல் இருக்கிறது எக்டைசஸ் அப்படிம்பாங்க. அந்த பாம்பு வந்து அதுக்கு என்ன இண்டிகேஷன்னா, இந்த உடல் அளவுலேருந்து கொஞ்சம் பெருசு. ஒவ்வொரு முறை தோல் இருக்கும்போது அதனோட நீளம் கொஞ்சம் அதிகமாகும். பாம்பு பெரிய பாம்பு அதுன்னு அர்த்தம். அந்த பெரிய பாம்பும்போது அந்த முன்னாடி போட்ட சட்டை, இறுக்கமான சட்டை, அதை கழட்டி வைக்கிறது தோல் இருக்கிறது. இதுக்கு வந்து அது வந்து நல்லாவே தெரியும். தோல் இருக்கிற காரணம்னா பாம்புக்கு முன்னாடி அந்த கண், பாம்புக்கு கண் இமைகள் கிடையாது. கண் எப்போ திறந்தா இருக்கும். அந்த ஸ்பெக்டக்கிள்ங்கிறதுக்குள்ளே ஒரு பால் நிற திரவம் உள்ளே வந்துருக்கும். கண்ணு தெரியாது. அதுக்கு ஒரு மறைவான இடத்துல உட்காந்துருக்கும். அப்போ வந்து உள்ளே வந்து புது தோல் உருவாயிரும். அதுக்கு அந்த புது தோலுக்கும் பழைய தோலுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு லேசான திரவமும் உள்ளே இருக்கும். ஸோ இது ஒரு வாரம் கழிஞ்சு வெளியே வந்து என்ன பண்ணால், அந்த மூக்கு பகுதியில் இருக்கிற இடத்துல ஒரு சொரசொரப்பான இடத்துல உரசி அதை காட்டிக்கும். அந்த கண்ணோடு சேர்த்து அதை காட்டிக்கும். கண்ணோட அந்த கவரை சேர்த்து காட்டிக்கும். அது காட்டினப்புறம் அதிலே வச்சு அப்படியே அதில் உரிச்சு, உதாரணத்துக்கு நம்ம சாக்ஸ் அப்படி காலுறையை போட்டு அப்படியே வெளியே இருக்கிற மாதிரி அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். முழு பாம்புமே திருப்பி இன்வர்ஸாக வெளியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் எக்டைசிஸ் வந்து ஒரு ஹெல்த்தோட அறிகுறி. ஒரு பாம்பு வந்து முழுசாக உரிச்சு போட்டுனா அந்த பாம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு தான். ஏன்னா நம்ம அடைப்பிடங்களில் இருக்கிற பாம்பு லைக் ஜூவில் வச்சுருக்கலாம். சம்டைம்ஸ் என்னென்னா டிஸ்எக்டைஸ் இருக்கும். அது ஃபுல்லாக உரிக்க முடியாது. பாதி ஒட்டிகிட்டு இருக்கு. பாம்பை பார்த்தாலே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். பாதி பழைய தோல் இருக்கும், பாதி புதிய தோல் இருக்கும். வேற இந்த வெளியே இருக்கிறது வந்து பாம்பு. அது வந்து ஒரு அறிகுறி அந்த இடத்துல பாம்பு நல்லா வாழ்ந்துட்டுருக்குன்னு ஒரு நல்ல ஒரு முழு சட்டை, பாம்பு சட்டைங்கிறது இருந்துச்சுன்னா அது வந்து பாம்பு அந்த இடத்துல நல்லா வாழ்ந்துட்டுருக்குன்னு ஒரு அறிகுறி. அது பார்க்குறதுனால நிறைய பாம்பு இருக்குங்களா, அந்த பாம்பு உணவு எலிகளையோ பிடிச்சி சாப்பிட்டு நிம்மதியாக வளருதுன்னு அர்த்தம். அது அந்த சட்டைனால் எந்த பாருங்க அதை தூக்கி நம்ம களைஞ்சிடலாம். அது சட்டை இருந்ததுனால அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். இல்லை அதனால் எதாவது ஆபத்து இருக்கா? ஒன்றும் கிடையாது. இல்லை அது அமாவாசை சமயங்களில் தோல் உரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அமாவாசைக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதான் நான் சொல்லுவேன், ஒரு பாம்புக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி அதுக்கு உணவு தேவைப்படும் போதெல்லாம் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வளரும். இப்போ ஒரு பாம்பு நல்ல எலி இருக்க இடத்துல நிறைய எலி சாப்பிட்டுச்சுன்னா அடிக்கடி தோல் உரிக்கும். அதுக்கு வந்து உணவு கிடைக்கலும் போது வளர்ச்சி குன்றும் போது அந்த தோல் இருக்கிற சந்தர்ப்பம் குறையுது. இட் இஸ் மோர் அன் இண்டிகேஷன் ஆஃப் க்ரோத். அவ்வளோதான் சார். நன்றி சார். இப்போ இந்த சூழலில் நிறைய பாம்பு இனங்கள் வந்து அழிஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ பாம்புகளை காப்பாற்றுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஏதாவது சட்டம் தனியாக இருக்கா சார்? பாம்புகள் எல்லாமே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது.
எல்லா விலங்குகளையும் பாதுகாக்கிறது தான் வனவிலங்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்தது. அதில் வந்து 4 பட்டியல்கள் ஷெட்யூல், அதாவது மிருகங்களை பொறுத்தவரை 4 பட்டியல் இருந்துச்சு. முன்னாடி பாம்பு பலது வந்து 3வது பட்டியல் 4வது பட்டியலில் இருந்துச்சு. இப்போ எல்லா பாம்புகளும் பட்டியல் 1 அல்லது 2க்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாம்பை வந்து நீங்கள் என்ன தான் காரணம் ஆனாலும் ஒரு வயலில் அடித்தாலுமே நீங்கள் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை மீறிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இல்லை சார் என்னை கடிக்க வந்து அடித்தேன் அப்படி இருந்தாலுமே, பிகாஸ் இது எல்லாமே பாதுகாப்பட்டிருக்கு எல்லா விலங்குகளும். ஸோ என்டேஞ்சர்ட், அதாவது அந்த நிலைமைக்கு போகாட்டியுமே எல்லா பாம்புகளும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தால் பாதுகாப்பட்டது. இப்போ உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, ராஜநாகத்தை அடித்தார்னு ஒரு விவசாயி மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ பாம்பை எந்த பாம்பையுமே அடிக்கிறது, பிடிச்சு வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் படி தப்பு. இப்போ 2022 புதிய அமெண்ட்மெண்ட்டோட படி எல்லாமே அட்டவணை 1, 2 வந்திருக்கு. அப்படின்னா அதிகபட்ச பாதுகாப்பு இருக்கிற விலங்கு பாம்பு. ஸோ நாகப்பாம்பாகட்டும் சாரப்பாம்பாடு எந்த பாம்பு நீங்கள் அடித்தாலுமே நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் மேலே வனத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலாம். இன்னொன்று வந்து பாம்பை பிடிக்கிறது, சும்மா வயலில் இருக்க பாம்பை பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுறது, அதுவுமே வந்து ஏன்னா பாம்பு வந்து கொல்றது மட்டும் இல்லை, பிடிக்கிறதுமே ஹண்டிங்கில் வந்துடுது. பொசஷன் உங்கள் கிட்ட வச்சுருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து சரியான சட்ட அங்கீகாரம் வேணும். நம்ம வீட்டில் ஒரு பாம்பு வந்திருக்கு, அதை பிடிச்சாலுமே அதை அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அதை பிடிச்சாலுமே வனத்துறைக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பாம்பு வந்து பிடிச்சிருக்கோம், அவங்க வந்து அதை மீட்டு எடுத்து கொண்டு போயிடுவாங்க. நன்றி சார். வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க சார். அதுக்குள்ளே அவங்க வர வரைக்கும் நம்ம என்ன முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ளணும் சார்? அதான் சொன்னேன், இப்போ வீட்டுக்குள்ளே வர பாம்பு வந்து சிறந்த பயிற்சி என்னென்னா அதுக்கிட்ட போகாமல் இருக்கிறது. அது என்ன பாம்புன்னு பார்க்குறதோ, அதை அடிக்க போகிறதோ பிடிக்க போகிறதோ ஒன்றும் பண்ணக்கூடாது. அது எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஒரு அறைக்குள்ளே இருக்குன்னா அந்த அறையிலேருந்து அது புகுந்து ஒளியக்கூடிய இடங்களில் வந்து மறைச்சிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பியூரோ இருக்குன்னா, பியூரோ திறந்து வச்சுருக்கீங்க, பாம்பு அங்கே இருக்குன்னா அந்த பியூரோவெல்லாம் டைட்டாக மூடிடணும். ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாம்பு வந்து கண்ணுக்கு தெரிய இடத்துல ஒரு இடத்துல சுருண்டு படுத்துருக்குன்னா அங்கேயே விட்டுருங்க, அது ஒன்றும் பண்ணாது, அப்படியே உட்கார வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழல், ஒரு பைப், ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்கிற ஒரு பைப் ஒன்று எடுத்து ஒரு சாக்கை ஒரு ஓரமாக கட்டிட்டு செவத்தோரமாக அதை ஒரு பக்கம் பாம்பு இருக்கிற இடத்துல வச்சுட்டு எவ்வளோ கிட்ட போகணும், ரொம்ப கிட்ட போய் பண்ணல. இல்லை இன்னொன்று இப்போ வந்து செல்ஃபோனுக்குலாம் அதிகம் வீடியோ எடுக்கிறது எல்லாமே அந்த தூரம் வச்சுக்கணும். நீங்கள் அதை வந்து ஓரமாக வச்சுட்டு லேசாக ஒரு குச்சியால் தட்டினீங்கன்னா அது எங்கேயாவது ஒளியை பார்க்கும், அந்த ஓட்டைக்குள்ளே போய் அந்த பைப்புக்குள்ளே போய் அந்த சாக்கில் ஒளிஞ்சிக்கும், நீங்கள் எடுத்து வெளியே விட்டுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் அதை பாம்பு அங்கே வச்சு வெளியே இருந்துட்டு அதை எப்பவுமே நம்ம பார்வையில், ஏன்னா நீங்கள் வனத்துறைக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அவங்க வந்து பார்க்கும்போது பாம்பு எங்கே போச்சுன்னே தெரியாது, அவங்களுக்கும் நேர விரயமாக இருக்கும். நீங்கள் இது போனீங்கன்னா இந்த பியூரோக்குள்ளே போச்சு சார், இதுக்குள்ளே எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒளிவிடங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த ரூம்லேயே அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஜன்னல் பக்கம் இருக்கிற பாம்புனா நீங்கள் தட்டி வெளியே ஓட்டிடலாம். அதை கதவு ஓரத்தில் இருக்குது, வெளியே அப்போ தான் உள்ளே வருதுன்னா கதவுலேருந்து வெளியே விரட்ட முடியும்னா முதல்ல நம்ம வந்து தட்டி அது உள்ளே வராமல் இங்கேருந்து ஒரு சத்தம் ஒலி எழுப்பினாலே போகிறோம், அது எங்கிட்டாச்சும் உங்களை விட்டுட்டு ஓட தான் பார்க்கும். அது கதவு வழியாக வெளியே ஓடிடும், ஜன்னல் வழியாக வெளியே ஓடிடும். அப்படி ஓடாமல் உள்ளே இருக்க பாம்பை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கதவை மூடி வெளியே இருந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு பார்வைக்குள்ளே வச்சுட்டு முடிஞ்சால் அதுக்கு ஒரு ஒதுங்கிடம், நம்ம சொல்கிற மாதிரி இந்த குழாயில் சாக்கு கட்டி ஓரமாக வச்சு கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்துக்கும். வனத்துறையோ இல்லை யாரோ மீட் எடுத்து வர்றவங்க வந்து அந்த சாக்கை எடுத்துக்கொண்டே பாம்பு வெளியே விட்டுருவோம். நன்றி சார், ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. விவசாய நிலங்களில் பாம்புகள் இருப்பதோட நன்மைகளும், விவசாயிகள் அதை வந்து அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதை வந்து அவங்களும் எப்படி காப்பாற்றிக்கலாம், அதே மாதிரி பாம்புகளோட இணைஞ்சு எப்படி ஒரு நல்ல விவசாயத்தை மேற்கொள்ளலான்றதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க சார். நன்றி சார். நன்றி சார். இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 25ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சமுதாய வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி, அண்ணா சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.